நீங்க தாங்க உங்க தலையை எல்லாத்துலயும் விடுறீங்க. நீ என்ன விட போற இப்போ? என் காலை தான் என்ன விட? Hey guys, welcome back to Akshay Analysis and VTuber Media. ஸோ இன்னைக்கு டேவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செம்ம வேக்கப் சாங்க யான் படத்துலேருந்து ஆத்தங்கர ஓரத்தில் முன்னால் அது ஒரு யூனிக் பேங்கர் ஃப்ரம் ஹாரிஸ் ஜெயராஜ்ங்க. சீரியஸ்லி எல்லாருமே பயங்கரமாக வைப் பண்ணாங்கன்னு சொல்லி அவனு சீரியஸ்லி இன்னைக்கு பார்ப்பேன் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி குரூப்பாக எல்லாருமே நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க. ஒரு பீரியடில் இந்த பாட்டு பேக் டு பேக் டு பேக் டு பேக் டு பேக் அப்படி சொல்கிற அளவுக்கு சன் மியூசிக் அது மாதிரி சேனல்ஸில் வைப்பாங்க. அடடா ஃபெல்ட் நாஸ்டாலஜிக் ஃபார் அ வைல். இன்னைக்கு ஒன் மோர் பேங்கர் ஃப்ரம் அருண் அண்ட் விஷால். அந்த கான்வர்சேஷன் அப்போ விஷால் ஏதோ சொல்லுவார், இந்த வீட்டில் வாழை கற்றுக்கோங்க. அதுக்கு அருண் உடனே வாழை கற்றுக்கிறது தென்னை கற்றுக்கிறது இதெல்லாம் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. நிறைய பேங்கர்ஸ் கொடுக்குறாங்க அருண். டவுக்கிட்ட பால் ஆரம்பிச்சு அந்த பாபா பான்னார். அது அஞ்சரோட அன்னைக்கு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல அவங்க பகடின்னு சொல்லிட்டோம்னு பகடி வாடா தெகடி வாடாப்பாங்க. இந்த வரிசையில் வாழை கற்றுக்கோ வாடா தென்னை கற்றுக்கோ வேணாம் அப்படிங்கிறது சேர்த்துக்கலாம். ஆல்ரைட், பட் கைண்ட் ஆஃப் கோல்டு வார் ஹீட்டட் ஆர்குமெண்ட் வாட் எவர் என்ன வேணா சொல்லலாம். பட் சம்டைம்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அது வருங்க. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் அப்படியே சண்டை மாதிரிலாம் தெரியல எனக்கு விஷால் அண்ட் அருண். சீரியஸான ஆர்குமெண்ட், பட் அதை கொஞ்சம் ஜாலியாக தான் ரெண்டு பேருமே எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அந்த டீல சுகர் அந்த விஷயம் பற்றி போயிடுச்சு. ஸோ இவங்க சினாரி முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷிகா ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்லுவாங்க பாருங்க ரயான்கிட்ட, ரயான் சுகர் இருந்துச்சா இல்லையாடா அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிரசிவாக சொல்லுவாங்க. அது மீம் டெம்ப்ளேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளோரில் ஆஸ் யூஷுவல் ஒரு வீக் டே சினாரியோ கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி லைட்டாக தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலாக அது சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கைண்ட் ஆஃப் டெவிலும் அண்ட் கைண்ட் ஆஃப் நல்ல விஷயம். அந்த மாதிரி அது அந்த காலத்தில் அந்த கார்ட்டூன் மாதிரி அதில் கூட பார்த்துருப்போம். திங்க் பண்ணும்போது ஒரு பக்கம் டெவிலும் ஒரு பக்கம் அந்த நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல குணமும் வெளியே வர மாதிரி அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணாங்களே கண்மணி அன்போடு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அது குரூப்பாக பாடும்போது லாங்கில் பார்க்கும்போது ஷவுட்டிங் மாதிரி இருந்தாலும் அது ஒரு வைபுங்க. உண்டான காயம் என்ன தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது. வேணா நான் விட்டா ஃபுல் பாட்டு பாடுவேன். அந்த வைப் அந்த இடத்த பதிவு பண்ணுறதுக்காக தான். ரைட்டு, அதுக்கப்புறம் நடந்துச்சு பாருங்க. ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு ஃபீல் நிஜமாவே குடிச்சு சௌந்தர்யா அண்ட் மஞ்சரி. ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்போ சௌந்தர்யா லாஸ்ட் டைமாவது ஒரு 2-3 செகண்ட் ஒன்று எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 செகண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மழுப்புறது அப்புறம் அந்த ஒரு மாதிரி கத்துறது அந்த அதை கியூட்னஸ் நினச்சி பண்ணுறாங்களா இல்லை வெறுப்பேற்றணும்னு பண்ணுறாங்களா அது தெரில. ரியோ கேப்பார்ல அனிதா சம்பத்தை பற்றிலாம் கியூட்டுன்னு நினச்சி நீங்கள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவங்க பக்கம் 200% நியாயம் இருந்தாலுமே இருக்கா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட இதெல்லாம் நிஜமாவே ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம். ஒரு கிட்ஸு கூட பார்த்தா என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தான் டாக்ஸ் வரும். நிஜமாக சீனியர் மீடியா பர்சன் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஜாக்லின் அட்ரஸ் பண்ணதே ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்து. நீ பேசு, பட் அதுக்குன்னு இப்படி எக்ஸ்ப்ரெசிவெல்லாம் ஒரு மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ணாதன்னு அந்த சினாரியோவில் நான் பெருசாக மஞ்சரி கத்துவாங்கன்னு நான் நினச்சேன். என்ன ஓவரா பண்ணுறதுன்னு. பட் ஏதோ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் எஸ், மஞ்சரி ஆப்வியஸ்லி கொஞ்சம் எல்லோரும் கடுப்பேற்றுறாங்க. கொஞ்சம் அது பர்ஃபெக்டாக இருக்க சொல்கிறாங்க. இது அதுன்னு நிறையா கருத்துக்கள் இருக்குது. பட் சௌந்தர்யா பிஹேவ் பண்ணதான் நான் ரைட்டுன்னு கண்டிப்பாக அது சொல்ல வேணாம். ஒரு வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் ட்ரிகர் பண்ணிவிடும். புரியுதா? ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி அதுவும் ஒரு மாதிரி டாக் சவுண்டு மாதிரிலாம் நம்ம பண்ணாங்க. அதெல்லாம் உச்சக்கட்ட கோவத்தில் கொண்டு போய் விடும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டண்டாக இருந்தாங்க எனக்கு சௌந்தர்யா. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரிலாம் அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அண்ட் ஜாக்லின் சொன்னாங்க பாருங்களேன், பருப்பு கொடுத்து ஏதோ பருப்பு பாயசம் பண்ணிக்குவானே. அது சர்க்காசம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் அல்டிமேட்டு. அது சர்க்காசம்ங்கிறது குழந்தை கூட தெரியும். ஆமாம் சர்க்காசம் தான் பண்ண என்ன இப்போ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல. ஒன்ஸ் ஹாவ் த கட்ஸ் டு டூ அ சர்க்காசம், அதை ஆமாம் சர்க்காசம் பண்ணுற அட்மிட் பண்ணிக்கணுங்க நிஜமாவே. பட் ப்ரிஃபரன்ஸ் இந்த இத்தனை பேர் ஒரு வீட்டில் இருக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்குதா செய்யும். ஒருத்தருக்கு பால் திக்கா டீ போட்டால் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு தண்ணியாக போட்டால் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு பால் போட்டாலே பிடிக்காது, ஒருத்தங்களுக்கு பால் இருந்தால் தான் பிடிக்கும். சில பேர் பால் பவுடராக மிக்ஸ் பண்ணி குடிச்சு அதில் டீ போடுறது பிடிக்கும். ப்ரிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். மெச்சூரிட்டிஸ் இந்த மாதிரி சினாரியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். அவ்வளோதாங்க டேக்அவே. அதை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. நீ ஒரு டேக்அவே பார்த்தீங்கன்னா அதுதான் அன்வான்ட் ஆர்குமெண்ட். ஆஃப்டர் ஆல் ஒரு 100 டேஸ்ங்க, அவ்வளோ பெரிய பணத்துக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது.
இன்னைக்கு ரஞ்சித் சார் சும்மா அட்ராசிட்டி பண்ணிட்டாருங்க. சும்மா கார்பரேட் பேய் அப்படின்னு இவங்களுக்கு பேர் வச்சாங்களே மஞ்சரிக்கு. நிஜமாவே இன்னைக்கு மொமெண்ட் ஆஃப் த டேன்னு எதை சொல்றதுன்னு தெரியல. அதுதான் சொல்லணும் கண்டிப்பா. ரஞ்சித் சார் லாஸ்ட் 2 ஓவரில் 50 ரன் அடிச்ச மாதிரி இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணது அவ்வளோ எல்லாருமே பயங்கரமா அட்ரஸ் பண்ணாரு. ஸ்பெசிஃபிக்கே கிடையாது. அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸ் நல்லா இருந்தனால தான் பிக் பாஸ் சொல்லுவாரு ரஞ்சித் அருமையா இருந்துச்சு. ஏன்னா மக்கள் இது பார்க்கறதுக்கு 60 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ யாரோ சொல்லியிருப்பாங்க அங்கே ரஞ்சித் அண்ணா கேம் பிகின்ஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் வெயிட்டிங் டு விட்னஸ் வித் எக்ஸலரேஷன். இட்ஸ் ஒரு எக்ஸைட் சைனிங் ஆஃப்.